ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் தாரிக். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஷார்ட்ஸ் நீங்கள் நிறைய அப்லோட் பண்ணுவீங்க உங்கள் சேனலில். ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக வரும். வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். 40 வியூஸ், 50 வியூஸ், சம்டைம்ஸ் வந்து ஒரு 100 வியூஸு, மேக்ஸிமம் 400, 450 வரும். அதுக்கு மேலே வந்து ஏன் போக மாட்டேங்குது? என்ன காரணம்? எல்லோரும் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஒரு ½ hour 1 hour டைம் எடுக்கும். ஸோ ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க. அப்படி தானே மேக்ஸிமம் ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வீடியோஸ் 3 வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது என்னென்னு பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக வரும். ரொம்ப கம்மி வரும்போது வந்து ரொம்ப அவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து 50 வியூஸு, 100 வியூஸு, 150, பின்ன மேக்ஸிமம் வந்து ஒரு 400, 450 தான் வரும். அதுக்கு மேலே வந்து ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது? என்ன காரணம்? ஏன் வந்து போக மாட்டேங்குது? ஸோ ரொம்ப வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோ போடுவீங்க. அப்படி தானே? அப்படி போடும்போது வந்து வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும், அண்ட் ஷேரும் வரணும். இந்த 3 வந்து வரல வச்சுக்கோங்களேன். அண்ட் மெயினாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். சரியா? ஸோ இந்த 4 வரல வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். இன்னொரு நம்ம வந்து வீடியோ போடுறோம், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ரொம்ப டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறோம். ஆனால் வந்து ஏன் வியூஸ் வரவே மாட்டேங்குது? ஏன் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் ஆக மாட்டேங்குது, கூட மாட்டேங்குது? ஸோ எல்லோரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அப்படி தானே? ஸோ மக்களை, இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு மெயின் டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து என் பேர் தாரிக். நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீடியோ போடுறாங்க. அப்படி தானே? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து ஒரு வீடியோ போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும், அதை ஃபுல்லாக எடிட் பண்ணணும், அண்ட் அதெல்லாம் வந்து ஃபான்ஸு அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு எல்லாமே போட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒரு ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுவேன். அப்படி இருந்தும் கூட வந்து எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு நல்லா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எனக்கு ஒரு ½ hour போதுமானது எனக்கு. ஸோ எப்படியும் வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது. அப்படி தரேன். ஸோ நான் அந்த வீடியோஸ் எடிட் பண்ணி நான் வந்து அப்லோடிங் பண்ணுறேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? மெயினாக வந்து எனக்கு வியூஸ் போகணும், அண்டு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வரணும், மெயினாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அண்டு எனக்கு பைசாவும் வேணும். அப்படி தரேன். ஸோ அப்படி நான் வந்து மோஸ்ட்லி எதிர்பார்ப்பேன். ஸோ அப்படி எதுவுமே எனக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா டிசப்பாயிண்ட் ஆகும். என்னடா நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், நம்ம வந்து சும்மா உட்காரல, நம்மளுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. அப்படி தானே? இப்போ நீங்கள் எடிட் பண்ணி போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோக்காக வந்து ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போடுறீங்க. உங்களோட டைம் வெரி வேல்யூபிள். அப்படி தானே? நீங்கள் வந்து ஃப்ரீயாக இல்லை. அப்படி தானே? ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக ஷெடியூலில் போய்கிட்டு இருப்பீங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் ஆட் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்படி ஆகும்போது அந்த வீடியோவுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்? மெயினாக வந்து லைக்ஸ் கிடச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அண்டு வியூஸ் ஜாஸ்தி போச்சுன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கும், அண்டு பைசா வந்துச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் வந்து வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் ஷுவர் ஆகும். நானும் ஆவேன், நீங்களும் ஆவீங்க. அப்படி தான். ஸோ எதுக்காக வந்து வியூஸ் போக மாட்டேங்குது? அதுக்கு வந்து நிறைய டிப்ஸஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து மெயினாக அவங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு மெயின் ஆப்ஷன்ஸு அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேலும் அதிகமான வியூஸ் வந்து கிடைக்கும். அண்ட் உங்கள் ஷார்ட்ஸ் வந்து ஈஸியாக நிறைய பிளாட்ஃபார்முக்கு வந்து போய் சேரும். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க, அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய பைசாவும் கிடைக்கும். அது என்ன ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் எல்லோரும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த டாப்பில் ரைட் சைடில் டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி தானே? அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென்சில் மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களுடைய டெஸ்கிரிப்ஷன்ஸ், லிங்க்ஸ் எல்லாம் காமிக்குதா? அப்படியே கீழே வாங்க, ஹோம் டேப்னு இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் இது. இப்போ யூடியூப்பில் வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு மெயின் ஆப்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஒன்று ஹோம் டேப் அண்டு ஃபார் யூன்னு காமிக்கும். ரெண்டே வந்து இங்கே என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபார் யூன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே பாருங்கள் மோர் செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீம்ஸு அண்ட் ஆல் கண்டென்ட், ரீசன்ட் லீக் கண்டென்ட் ஒன்லி எல்லாமே ஓப்பன் ஆகுதா? அதில் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பாருங்கள் ரீசென்சின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பாருங்கள் ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெயினாக நார்மலாக வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸ் ரீசென்ட் கண்டென்ட் ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் உங்களுக்கு வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து
மேலே உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட யூடியூப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ரீஓப்பன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஷார்ட் வீடியோ நீங்கள் வந்து அப்லோடிங் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் முன்னாடி பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோஸ் வியூஸையும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வீடியோட வியூஸை நீங்கள் பாருங்கள். ரெண்டே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய புதிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மோர் வியூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும், அது தவிர நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா பிளாட்ஃபார்மில், அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அதிகமாக போயிட்டு சேரும், ரெஃபர் பண்ணும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து உங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் கூடும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு. நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதலே பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வியூஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குதா இல்லை சேம் அப்படி தான் இருக்குதா இல்லை வந்து கூடி இருக்குதா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கூடும், 100 to 100% வந்து கூடும். ஸோ எனக்கும் கூடி இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்டுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், பை.